ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. மிக அருமையான ஒரு நேரம், நல்ல சூழ்நிலை. உங்க எல்லாரையும் பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க கொடுத்து வைத்தவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்மை போல ஒரு மகிழ்ச்சியான ஜனம் இந்த உலகத்தில் இல்லை. அவ்வளவு ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கேயும் ஆன்லைன்லையும் இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். சில நிமிடங்கள் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன். ஜி கொடுங்க, கார்ட்ஸ் கொடுங்க, பேஸோட சேர்த்து நம்ம எல்லாரும் எழுந்து நின்று பிரைஸ் காட். ஆமென், ஆமென். எல்லாரும் கண்களை மூடி, ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஆமென். ஜீசஸ். கவனிங்க, என் கூட சேர்ந்து அப்படியே வரணும்னு. பரிசுத்த ஆவியானவர் 100% நம்மை ஆளுகை செய்யணும். 99 அல்ல, 100%. 100% ஆவியானவருடைய அந்த ஆளுகைக்குள்ள நம்ம வரணும். கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். எல்லாரும் கண்ணை திறந்து பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம். சொல்லுங்க, இதுதான மனுஷன். அப்ப ஆவியானவர், நல்லா கவனிக்கணும். கர்த்தர் தேவன் ஆவியா இருக்கிறார், அப்படிதானே? ஆவியா இருக்கிற தேவன் நம்முடைய ஆவியில தொடர்பு கொள்வார், நம்முடைய ஆவியில ஐக்கியமாவார், நம்முடைய ஆவியை நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியை நிரப்பி, நம்முடைய ஆத்துமாவை நிரப்பி, பிறகு சரீரத்தை நிரப்புவார். அதற்கு பிறகு நம்முடைய வஸ்திரத்தில் இல்ல, நம்முடைய நிழல்ல கூட அந்த வல்லமை இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல ஆவியானவர் நம்மை தொடர்ந்ததுல ஸ்பிரிட், நம்முடைய ஆவியில. நம்ம எல்லாரும் கண்களை மூடி 2 கரங்களை எல்லாரும் உயர்த்தி சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரா, 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 ஸ்தோத்திரா. அந்த சத்தம் எழும்பட்டும். ஸ்தோத்திரா, 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 ஸ்தோத்திரா. பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், குமாரனாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், திருத்துவ தேவன் திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரா, 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 ஸ்தோத்திரா. தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. இந்த இடம் முழுவதும் தேவ மகிமை நிரம்பட்டும். இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஒவ்வொருவருடைய ஆவியில விடுதலை, எல்லாருடைய ஆவியில விடுதலை. எல்லாருடைய ஆவியில ஒரு டெலிவரன்ஸ். உங்க ஆவியில் இருக்கிற போராட்டங்கள் மாறுவதாக, உங்க ஆவியில் இருக்கிற கட்டுகள் உடைவதாக, உங்க ஆவியில் இருக்கிற தடுமாற்றங்கள் மாறுவதாக, உங்க ஆவியில் இருக்கிற அசூசிகள் மாறுவதாக, உங்க ஆவியில் இருக்கிற பலவீனம் மாறுவதாக. எல்லாருடைய ஆவியில இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகிறது. பேசுங்க அந்நிய பாஷையில. ஓரஹமஷே ஆவியானவரோடு கனெக்ட் ஆயிருங்க. பரிசுத்த ஆவியானவரோடு கனெக்ட் ஆயிருங்க. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர், எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை
உம்மை துதிக்கிறோ இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோ இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோ ஜீசஸ். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோ. கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி. எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடென்றும் ஆவியானவரே. எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடென்றும் உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோ இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோ. சேர்ந்து பாடுவோம். எங்கள் ஊலாவிடும் எங்கள் இப்பொழுதே எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடென்றும் ஆவியானவரே. எங்கள் மத்தியில் எங்களோடென்றும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் மத்தியில் ஓ ரவஷேகமரியக்கரா ரிவஷந்துரியக்கரவா. 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. எங்கள் மத்தியில் உலாவுவீராக. உம்முடைய மகிமை தடத்தை மூடுவதாக. கட்டுகள் உடைவதாக. கட்டுகள் உடைவதாக. கட்டுகள் உடைவதாக. தேவ பிரசன்னம், தேவ மகிமை, ஷெகினா மகிமை, ஷெகினா மகிமை, ஷெகினா மகிமை இந்த முழு இடத்தை நிரப்புவதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரீமா ஷக்கமரோ ரீமா லபா ரீமா லகா ரகா நீமா லபா ரபா 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 ஷிமா ரபா. நல்ல கையை தட்டி ஆவியில நிறைந்து உங்க ஆவியில விடுதலை பிரதர் சிஸ்டர். உங்க ஆவியில விடுதலை. அந்த போராட்டம் மாறுது. அந்த போராட்டம் மாறுது. அந்த குழப்பம் மாறுது. அந்த வேதனை மாறுது. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், விடுதலையை பெற்றுக்கொள். விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அங்க விடுதலை உண்டு. அங்க விடுதலை உண்டு. சங்கவரவரவரி வரவரவரவரவ. ஓ சகவரவரவரவரவரவ. உரவரவரவரவரவரவரவரவ. ஓரி வரவ சவரவரவரவரவ. கைகளை உயர்த்தி எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடென்றும் ஓ எங்கள் மத்தியில் ஊலாவிடும் ஷஹமா ஷிகாதாராவா ரிகா தந்தராவா ஹந்தியா நிமா ஹதுரியான் கலா ஹந்தியா கரா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். தேவனோ உன் இருதயத்தை பார்க்கிறார். தேவ பிள்ளையே,
தேவ ஜனமே, நீ உடைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறார், நீ நொறுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறார், நீ கைவிடப்பட்டு நிற்கிறதை பார்க்கிறார், நீ சிறைப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறார். இந்த 3 நாட்கள் கூட்டத்தில் உனக்கு நான் அற்புதங்களை செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் விசுவாசம் வீண் போகாது, உன் ஜெபம் வீண் போகாது, உன் கண்ணீர் வீண் போகாது, உன் கதறுதல் வீண் போகாது, உன் முழங்கால் வீண் போகாது. சில பிரச்சனைகளுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க போகிறார், சில பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். பல நாட்களாய், பல மாதமாய், பல ஆண்டுகளாய் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சில போராட்டங்களுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். பாரிசுத்த நீர், பாரிசுத்த பாரிசுத்த நீர், பாரிசுத்தரே பாரிசுத்த நீர், பாரிசுத்த பாரிசுத்த நீர், பாரிசுத்த. கைகளை உயர்த்தி பாரிசுத்த நீர், பாரிசுத்த பாரிசுத்த நீர், பாரிசுத்தரே. அந்நிய பாஷையில அப்படி அந்நிய பாஷையில பேசுங்க, பேசுங்க, அந்நிய பாஷையில பேசு. அபிஷேகம் பெற்ற எல்லாரும் அந்நிய பாஷையில பேசு. ஸ்தோத்திரம். உன்னுடைய ஆவியில, உங்க ஆவியில ஒரு விடுதலை, உங்க ஆவியில ஒரு விடுதலை. அந்த குழப்பம் மாறுது, அந்த குழப்பம் மாறுது. ஸ்தோத்திரம். உங்க ஆவியில ஒரு விடுதலை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஒவ்வொருவரும் ஒரு ஜெபம் பண்ண போறோம். 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக நல்லா உயர்த்தி, என்னோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் என் மத்தியில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய ஒரு வார்த்தையை நோக்கி வரட்டோப்பா. என்னோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை எனக்கு தாருமப்பா. வாஞ்சையோடு காத்திருக்கிற ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. உம்முடைய வார்த்தை வெறுமையை திரும்புவதில்லை. இந்த இடம் எல்லாம் உம்முடைய ஆளுகைக்குள்ள வரட்டும். ஸ்தோத்திரம். எல்லா எதிர் வல்லமைகளை இயேசுவின் நாமத்துல கட்டி ஜெபிக்கிறோம். எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்துக்கு விரோதமான வல்லமைகள் கட்டப்படுவதாக, சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, மனுஷிக வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. ஆவியானவர் விடுதலையாய் உலாவுவீராக. தோத்திரப்பா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வீராக. இந்த இடத்துல வருகிற ஒருவர் கூட வெறுமையாய் போக கூடாது. இந்த 3 நாட்களும் பலத்த அசைவாடுதல். இதுவரை இந்த ஜனங்கள் கண்டிராத, இதுவரை இந்த மக்கள் கண்டிராத ஆண்டவரே, அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கட்டும், நடக்கட்டும், நடக்கட்டும். Thank you Holy Spirit. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, உட்காரும்படி அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு விஷயம்,
இந்த முதல் நாள் கூடுகைக்கு வந்திருக்கிற உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் கவனித்தீர்களோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை, நோட்டீஸ்ல வால் போஸ்டர்ல எல்லாம் ஒரு வசனம் போட்டிருந்தது, கவனிச்சிங்களா? ஒரு வசனம் போடப்பட்டிருந்தது, கவனிச்சிங்களா? அதெல்லாம் பார்க்கறதுக்கு எங்க நேரம் இருக்குது? கன்வென்ஷன் கூட்டம் வச்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறோம், அப்படிதானே? நோட்டீஸ்ல வால் போஸ்ட்ல எல்லாத்துலயும் ஒரு வசனம் போட்டிருந்தாங்க. ஏசாயா 63:4. ஏசாயா 63ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் போடப்பட்டிருந்தது. இப்பமாவது ஞாபகம் வருதா? இல்லைன்னா இன்னைக்கு போய் நோட்டீஸை போய் பாருங்க. என்ன வாசிக்கலாம்? நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை அந்த நோட்டீஸ்ல போடப்பட்டிருந்தது. நான் அந்த வார்த்தையை அப்படியே கவனித்தேன், யோசித்தேன், அதற்காக ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் அடிப்படையில் 3 செய்திகளை நீர் தாரும். எப்பொழுதுமே நான் எங்க போனாலும் ஒரே வசனத்துல தான் எத்தனை செய்தினாலும் கொடுப்பேன், அல்லது ஒரே சம்பவத்திலிருந்து தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அது என்னுடைய வழக்கம். ஆவியானவர் என்னை அப்படித்தான் நடத்துறார். சோ இந்த ஒரு வசனத்துல இருந்து 3 செய்திகளை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல 2 பகுதி இருக்கிறத நான் பார்த்தேன். குறைச்சு வச்சிருங்க, குறைச்சு வச்சிருங்க, கொஞ்சம் குறைச்சு வச்சிருங்க. பிரைஸ் காட். இந்த வசனத்துல 2 பகுதி இருக்கிறத நான் பார்த்தேன். 2 பகுதி. ஒன்று தம்முடைய ஜனங்களுக்கு விடுதலை, இன்னொன்று தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமானவர்களுக்கு தண்டனை. இந்த வசனத்துல 2 இருக்குதுங்க, 2 இருக்குது. ஒன்று, தம்முடைய ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், தம்முடைய ஜனங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். அதே நேரத்தில் தம்முடைய ஜனங்களை வேதனைப்படுத்தின, அடிமைப்படுத்தின அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். இந்த 3 நாள் கன்வென்ஷன்ல கர்த்தர் செய்ய போகிற காரியம் என்ன தெரியுமா? சிறைப்பட்டவர்கள், கட்டப்பட்டவர்கள், சிதறி போனவர்கள், சிக்கினவர்களை விடுவிக்கிற தேவனாக வெளிப்படுவார். இந்த 3 நாட்களும் நீங்கள் அதை உணர்வீர்கள். இந்த 3 நாட்களும் ஒரு பெரிய விடுதலையை தேவன் ஜனங்களுக்கு கொடுப்பதை உணர்வீர்கள். ஸ்தோத்திரம். சில காரியங்களை வெளியே சொல்ல முடியாது, சிலதை வெளியே சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் பலத்த விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். இந்த 3 நாட்களும் சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவார். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் தம்முடைய ஜனங்களை வேதனைப்படுத்தி, அடிமைப்படுத்தி, வேதனைப்படுத்தினவர்களுக்கு நியாய தீர்ப்பையும் கர்த்தர் கொடுப்பார். ஒரே நேரத்தில் 2 காரியம் நடக்கும். இதை குறித்து தொடர்ந்து கர்த்தர் 3 நாட்களும் உங்களோடு கூட இடைபடுவதை நீங்கள் பார்க்க முடியும். அதற்கு உதாரணமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். தேவ தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் போய் சிறைப்பட்ட பேதுருவை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறான், விடுதலை. இன்னொரு பக்கம் ஏரோதை போய் அடிக்கிறான், அவன் புழுத்து செத்தான் என்று வாசிக்கிறோம். ஒரே தூதன் அனுப்பப்பட்டான், சிறையில் இருந்த பேதுரு விடுதலையாக்கப்பட்டான். அவன் ஏரோது அடித்து கொல்லப்பட்டான். ஒரே தூதனால் 2 காரியம் நடந்தது. இதைத்தான் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஒன்று தம்முடைய ஜனங்களுக்கு விடுதலை, இன்னொன்று தம்முடைய ஜனங்களை அடிமைப்படுத்தினவர்களுக்கு நியாய தீர்ப்பு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கரங்கள் எல்லாரும் உயர்த்தி ஒரு அலை சொல்வீர்களா? இந்த 3 நாட்களும் இந்த பின்னணியத்திலிருந்து தான் கர்த்தர் உங்க கூட பேச விரும்புகிறார். ஆண்டவர் சும்மா ஒரு வசனத்தை கொடுப்பது இல்லை. ஆண்டவர் ஒரு வார்த்தையை தருவானால இந்த நாகர்கோயில் சென்டருக்கு, இங்க இருக்கிற சபைகளுக்கு, இங்க இருக்கிற ஊழியர்களுக்கு, இங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு வரப்போகிற நாளிலே நடக்க போகிறதை கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஏதோ வருஷந்தோறும் நடக்கிற ஒரு கன்வென்ஷனா இதை நினைச்சிடாதீங்க. இந்த கன்வென்ஷன் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாததாய் மாறப்போகிறது. நீங்கள் உயிருள்ள நாள் வரை இந்த 3 நாள் கூட்டங்களை மறக்க முடியாதபடி கர்த்தர் சில காரியத்தை உங்க பர்சனல் லைஃப்ல செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வீட்டில் போய் 63ஆம் அதிகாரம் ஏசாயாவை வாசித்து பாருங்கள். இப்போ வாசிக்க வேண்டாம், அதனுடைய சாராம்சத்தை நான் சொல்லிவிடுகிறேன். இந்த ஏசாயா 63ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் நேரம் எடுத்து வாசித்தீங்கன்னா
ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். 430 வருட சிறையிருப்பு, எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கினதை அங்கே எழுதி வைத்திருக்கிறார். மோசே தலைமையிலே 11ஆம் வசனத்தில் இருக்கிறது, 12ஆம் வசனத்தில் இருக்கிறது. மோசே தலைமையிலே 430 வருட சிறையிருப்பை கர்த்தர் உடைத்து தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கினார். கரங்களை உயர்த்தியவர்களே சொல்லுவோமா? என்னுடையவர்களை விடுதலையாக்கும் வருஷம் வந்தது. என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு மாதிரி சீரியஸா இருந்தீங்கன்னா பிரசங்கம் சட்டால்னு நின்றுடும். அதனால நல்லா சிரித்த முகமா இருக்கணும். ஆமா, இந்த 3 நாளும் உங்க முகத்துல நான் சிரிப்பை பார்க்கணும், தேவ பிரசன்னத்தை பார்க்கணும், சந்தோஷத்தை பார்க்கணும், ஆமென், உற்சாகமா இருக்கிறத பார்க்கணும். ஒருவேளை என் முகத்தை உங்களை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த ஸ்டேஜில் இருக்கிற பரிசுத்தவான்கள் முகத்தையாவது பார்க்கணுமே தவிர எக்காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது? குனியக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. ஒருவேளை உங்க முகத்தை பார்க்க எங்களுக்கு விருப்பம் இல்லை பாஸ்டர் அப்படின்னா பரவாயில்லை. ஆமென். இந்த பரிசுத்தவான்கள் முகத்தையாவது என்ன செய்யணும்? பார்த்துக்கிட்டு இருக்கணுமே தவிர கீழே குனிஞ்சிடக்கூடாது, செல்போனை கையில தொற்றவே கூடாது. தோத்திரம் அல்லேலூயா. எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கணும். ஆண்டுடைய வார்த்தை தான் முக்கியமானது. இங்கே தேவன் மட்டும்தான் மகிமைப்பட வேண்டும். அவரை தவிர வேறு எதற்கும் இந்த இடத்துல ஆமென் முதல் உரிமை இல்லை. உற்சாகம் அவர்களே சொல்லுவோமா? என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. கடந்த சில ஆண்டுகளாக, கடந்த சில மாதங்களாக, கடந்த சில நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் உற்சாகமா ஆமென் அல்லேலூயா சொல்லிட்டே இருக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அநேகர் சொல்றாங்க, பாஸ்டர் என் பிரச்சனை பல நாட்கள் பிரச்சனை பாஸ்டர், ஐயோ இது பல வருட பிரச்சனை அப்படின்னு சிலர் சொல்றாங்க. நாள்பட்ட பிரச்சனைனா மாறாதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், 430 வருட சிறையிருப்ப, 430 வருட கட்டுகளை, 430 வருட வேதனைய ஒரே நாள்ல கர்த்தரால் மாற்ற முடியுமானால் உங்களையும் கர்த்தர் விடுதலையாக்க முடியும், உங்களுக்கும் அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அநேகர் நினைக்கிறாங்க வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர், இனிலாம் போட்டு எங்க பிரயாசப்பட. 38 வருஷமா பாதிக்கப்பட்டவன் போய் இயேசு கேட்கிறார், நீ சுகமாக விடுதலையாக விரும்புகிறாயா? எஸ் ஆர் நோ சொல்லியிருக்கணும். ஆனா 38 வருஷம் அழுத்தத்துல சொல்றான், என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லையா. ஐயா இயேசுவே வந்துட்டார் ஐயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை குளம் கலக்கப்பட்டு அநேகர் விடுதலையா இருக்கலாம், ஆனால் இவனுக்கோ இயேசுவே வந்து அவனை விடுதலையாக்கினார். இதுவரைக்கும் அநேக அற்புதங்களை கண்டிருப்பீர்கள், ஆனால் இந்த இடத்திலே இயேசு உலாவுவதை காண்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த 3 நாட்களிலும் அநேகர் சொல்வீர்கள், நான் தரிசனத்திலே இயேசுவை பார்த்தேன், தேவ தூதர்களை பார்த்தேன், இந்த இடத்திலே அவர் உலாவினார் என்று உங்க கண்கள் திறக்கப்படுவதாக. சிலருக்கு நல்ல தரிசனங்கள் இருந்தது ஒரு காலத்தில், இப்பொழுது அவைகள் மங்கி போய்விட்டது. ஆமென். ஜெபிக்க உடனே ஆராதிக்கும் போது நல்ல மகிமையான விஷன் தரிசனங்களை பார்த்தவர்கள் உண்டு. ஆனால் ஆமென் கடந்த சில காலங்களிலே மங்கி போய்விட்டது. மீண்டும் அவைகள் துளிர் விடுவதாக. ஹல்லேலூயா. மீண்டும் கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புவாராக. உங்க கண்கள் திரும்ப ஆமென் திறக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம். தெளிவாய் பார்க்க ஒரு அற்புதம் நடப்பதாக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். என் ஜனங்களை மீட்கும் வருஷம் வந்தது. இந்த 3 நாள் கூட்டங்கள்ல அநேகரை கர்த்தர் விடுதலையாக்குவார். இங்கே மட்டுமல்ல, இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் வாழ்க்கையிலும் அது நடக்கும். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட அற்புதங்களை பெற்றுக் கொள்வார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இதை போல ஒரு மைதானத்திலே நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். ஸ்தோத்திரம். அது ஐபிசி சபைகளின் ஜெனரல் கன்வென்ஷன். அதில் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது 3வது நாள் விடுதலைக்காக பிரசங்கித்து விடுதலைக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். விடுதலைக்காக நான் ஜெபம் நடத்தி கொண்டிருக்கிறேன். மெசேஜ் முடிச்சாச்சு. ஜெபம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் மைதானத்துக்குள்ள ஆவியானவர் பலமாய் இறங்கி கிரியை செய்தார். அதெல்லாம் பார்க்க முடியுது. அசுத்த ஆவிகள் அலறுது. பயங்கரமா அந்த மைதானத்தில் ஒரு வித்தியாசத்தை உணர ஆரம்பிக்கிறோம். பயங்கரமான அற்புதங்கள். அந்த கூட்டம் முடிந்து 3 மாதங்கள் கழித்து ஒரு நாள் ஒருவர் என்னை சந்தித்தார். என்னை பார்த்து ஐயா பிரைஸ் தி லார்ட் என்று சொன்னார்.
நானும் பிரைஸ் லார்ட்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு, என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு தெரியும். அவர் சொன்னார், ஒரு நாள் அந்த ஐபிசி ஜெனரல் கன்வென்ஷன்ல ஒரு மைதானத்தில் நீங்க பிரசங்கம் பண்ணீங்களா? ஆமா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் பிரசங்கம் பண்ணேன். ஆமாயா. அந்த கிரவுண்டுக்கு நேர எதிர்த்தாப்புல ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது தெரியுமா? இல்லை, எனக்கு தெரியாது. அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குதுயா. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஜன்னல் ஓரமா நான் படுக்க வைக்கப்பட்டிருந்தேன். சில மாதங்களாக எனக்கு வியாதி, என்னால எழுந்து நடமாட முடியாது. யாராவது ஒருத்தர் எனக்கு உதவி செய்தாதான் என்னுடைய கடமைகளை செய்ய முடியும். நான் அங்க படுக்க வைக்கப்பட்டிருந்தேன். 3வது நாள் விடுதலைக்காக நீங்கள் ஜெபித்த பொழுது மைதானத்தில் அற்புதங்கள் நடக்குதுன்னு சொன்னீங்க. இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறதுன்னு சொன்னீங்க ஐயா. அப்படி சொல்லும் போது ஒரு வல்லமையை நான் உணர்ந்தேன். என் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. அன்றைக்கு நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். அன்றைக்கே நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன். அன்றைக்கே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா மருத்துவமனையில் அன்றைக்கு உடனே என்ன வெளியே அனுப்பல. என்றால் என் உடம்புல நிறைய காரியங்கள் அங்கங்க தொங்க வைக்கப்பட்டிருந்தது, அதனால பார்க்க முடியல. ஆனா இன்றைக்கு நான் உங்களை பார்க்கிறேன் ஐயா. பல நாட்களா பார்க்கணும்னு நினைச்சேன் ஐயா. இயேசு நல்லவர், இயேசு தூரத்துக்கும் தேவன் ஐயா. தோத்திரம். இங்க மட்டுமல்ல, எங்க இருந்து சத்தத்தை கேட்டாலும் கர்த்தருடைய வல்லமைக்கு அது தடை இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்தில் மட்டுமல்ல, இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஆன்லைன்ல இருக்கிறவர்களையும் இன்றைக்கு அவருடைய வல்லமை தொட போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். 430 வருட சிறையிருப்பை, 430 வருட பிரச்சனைய ஒரே நாளிலே கர்த்தர் மாற்றினார். நம்முடைய ஆண்டவரால் கூடாத காரியம். ஒரு சகோதரனை அழைத்து கொண்டு வந்தார்கள். 34 ஆண்டுகள் குடிப்பழக்கம் அவருக்கு இருந்தது. 34 இயர்ஸ். அவருடைய மனைவி அவர்களை அழைத்து கொண்டு வந்த போது கைத்தாங்கல்ல கொண்டு வந்தார்கள். குடித்து குடித்து உடம்பெல்லாம் இற்று போய்விட்டது. டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி அவரால் குடிக்காம இருக்க முடியாது, கொடுத்துருங்க, மீதி நாட்கள் கொஞ்சம் குடிக்கட்டும். குடிக்கலன்னா கை கால ஆடுது, ஒரு மாதிரி அவர் ஷேக் ஆகிறாரு, மனநல பாதிக்கப்படுறாரு. குடிக்கலன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறாரு, வெறி பிடிச்சவர் போல மாறுறாரு. ஆகவே டாக்டர் சொல்லிட்டாங்க, எப்படி சாகத்தான் போறான், கொடுத்துருங்க, தினமும் குடிச்சிட்டு சாவட்டும். வீட்டில் கொண்டு வந்து வச்சிருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் அவருடைய மனைவியும் அந்த சகோதரனையும் அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர் சொன்னாரு, பாஸ்டர், இயேசு விடுதலையாக்குறாரு விடுதலையாக்குறாரு சொல்றீங்க பாஸ்டர், ஆனா 34 வருஷமா குடிச்சு எல்லாம் போயிடுச்சு, இத்து போச்சு. டாக்டரே குடிக்க சொல்லிட்டாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை. என் மனைவி கூப்பிட்டு வந்திருக்கா, அவ ஆசைக்காக வந்தேன், சாவ போறேன், எனக்கு தெரியுது, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் செத்து போயிடுவேன். சரி, அவ ஆசையை நிறைவேற்றணும்னு வந்திருக்கேன், மற்றபடி எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் அவருடைய மனைவி முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி அழுதார்கள். ஆண்டவரே, என் புருஷனுக்கு ஒரே ஒரு தடவை இறங்கும் ஐயா, என் புருஷனுக்கு ஒரே ஒரு தடவை இறங்கும். என்னிடத்துல வந்து என் கையை பிடித்து கொண்டு சொன்னார்கள், என் புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு நம்பிக்கை இருக்குது என்று அழுதார்கள். அவர்களுக்காக ஜெபித்து அனுப்பினேன். ஒரு 3 வாரங்கள் கழித்து அவரை திரும்ப பார்த்தேன். ஆராதனை முடிஞ்சோன்னு வந்தாரு. அவர் சொன்னாரு, நீங்க ஜெபம் பண்ணி அனுப்புனீங்க, அதுக்கு பிறகு என்னால குடிக்க முடியலன்னு சொன்னாரு. நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னாரு. நான் ஒரு 3 வாரம் கழிச்ச பிறகுதான் வந்து உங்களை பார்க்கணும், 3 வாரம் நான் குடிய விட்ட பிறகுதான் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். அப்ப நான் கேட்டேன், 3 வாரத்துல விடுதலை ஆயிட்டீங்கல்ல, எப்பவாவது குடிக்கணும்னு தோணிச்சான்னு கேட்டேன். ஆமா, போன ஞாயிற்றுக்கிழமை தோணிச்சு. 2 வாரம் விடுதலை ஆயிட்டேன். ஆனா போன ஞாயிற்றுக்கிழமை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பார்ட்டி வச்சிருந்தாங்க, என்ன கூப்பிட்டுருந்தாங்க. சோ எனக்குள்ள ஒரு திரும்ப ஒரு ஆசை, எப்படியாவது போகணும், அந்த பார்ட்டியில பங்கெடுக்கணும், சேர்ந்து குடிக்கணும் ஒரு ஆசை வந்துச்சு. நான் போயிருந்தேன். என் மனைவி என்னை ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சா. என் மனைவி என்னை ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சா. என் மனைவி நான் சொன்ன என் மனைவி சொன்ன நான் கேட்க மாட்டேன். சோ என்னை ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டா. அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கும் போது எல்லாரும் குடிக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கும் குடிக்கணும்னு ஆசை வந்த உடனே வாமிட் ஆச்சுது. பிளட்டா வாமிட் பண்ணேன். அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து 2 கையை உயர்த்தி, இனி நான் தொடவே மாட்டேன் ஆண்டவரே, இனி நான் தொடவே மாட்டேன் ஆண்டவரே, இயேசுவே இந்த ஒரே ஒரு தடவை எனக்கு இறங்கும் என்று அந்த இரத்த வாந்தி எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது வெளியே வந்து ஜெபம் இருக்கிறார். இயேசு தொட்டு சுகமாக்கினார். குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு குடும்பமா ஞானஸ்தானம் எடுத்து இன்றைக்கு குடும்பமா கர்த்தரை சேவிக்கிற குடும்பமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? குமாரன் இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்.
கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த முதல் நாள் கூட்டத்துல உங்க கூட இடைபடுகிற காரியம் என்ன தெரியுமா? எத்தனை நாட்கள் பிரச்சனை, எத்தனை ஆண்டுகள் பிரச்சனை என்று கவலைப்படாத. ஆமென். உன்னை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர் நான் என்று இந்த இடத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 430 வருட பிரச்சனைய ஒரே இரவுல கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு அந்த விசுவாசத்தோடு இந்த இடத்துல நம்ம கூடி வந்து ஜெபிக்க போகிறோம். இந்த செய்தி முடிந்த பின்பு நான் கொஞ்ச நேரம் ஜெபத்துல நடத்துவேன். தோத்திரம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, பரிபூர்ண விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள், பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். இந்த கூட்டம் முடியும் போது அநேகர் சொல்ல முடியும், என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் செய்தியை முடிக்கணும், ஜெபத்தை முடிக்கணும். 3 வார்த்தைகள் நீங்கள் குறிப்பெடுக்கிறவர்கள், எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளலாம். உங்கள் சிறையிருப்பு மாற வேண்டுமானால், தேவன் மீட்க வேண்டுமானால், பல நாட்கள் பல ஆண்டுகள் பிரச்சனை மாற வேண்டுமானால், இந்த 430 வருட சிறையிருப்பிலே கர்த்தர் அவர்களை விடுதலைக்க 3 காரியங்கள் நடந்தது. 3 காரியங்கள் நடந்தது. 1, எழுதிக் கொள்ளலாம், முறையிட்டார்கள். தேவனை நோக்கி முறையிட்டார்கள். யாத்திராகமம் 2:23 முறையிட்டார்கள். 2வது பலியிட்டார்கள். யாத்திராகமம் 12:3-6 யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 3-6 பலியிட்டார்கள். 3வது புறப்பட்டார்கள். யாத்திராகமம் 13:18 புறப்பட்டார்கள். இப்ப நீங்க சொல்ல போறீங்க, முதலாவது நல்ல சத்தமா பேசணும். முறையிட்டார்கள், பலியிட்டார்கள், புறப்பட்டார்கள். கரங்களை உயர்த்துவர்களே சொல்லுங்களேன். உங்க மனதில் இருந்து இந்த செய்தியை யாராலையும் எடுக்க முடியாது. எப்பொழுதுமே என்னுடைய மெசேஜ் அப்படிதான் இருக்கும், சிம்பிளா இருக்கும். அது உங்க மனசுல ஆழமா பதிகிற மாதிரி கர்த்தர் உங்க கூட பேசுவார். இங்க இருக்கிற ஒரு சிறு பிள்ளை கூட இன்னைக்கு வீட்டுல போய் பாஸ்டர் மூலமா கர்த்தர் என்ன பேசினார்னு கேட்டா, தலைப்பு முதற்கொண்டு, சப் பாயிண்ட்ஸ் முதற்கொண்டு, வேத வசனம் முதற்கொண்டு, நான் கொடுக்கிற இல்லஸ்ட்ரேஷன் முதற்கொண்டு சொல்ல முடியும். கரங்களை உயர்த்துவர்களே சொல்லுங்களேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 430 வருட சிறையிருப்பு மாற அவர்கள் செய்த முதல் காரியம், தேவனை நோக்கி என்ன செய்தார்களாம்? முறையிட்டார்கள். ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் முறையிடும் சத்தம் தேவ சன்னிதானத்தை எட்டும். சில நேரத்திலே அநேகர் சொல்லுகிறார்கள், ஜெபம் ஜெபம், உபவாசம் ஜெபம். என்னையா நடக்குது? ஜோமனி அப்படி என்னத்தை கண்டுட்ட? அழுது அழுது என்னத்தை கண்ட? ஜோமனி ஜோமனி நீ என்னத்தை கண்ட? ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜெபத்தை போல வலிமையானது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. யார் ஒருவர் ஜெபத்தின் வலிமையை உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ராட்சதர்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஜெபத்தினுடைய வலிமை, ஜெபம் சாதாரணமானது அல்ல. நான் சொல்வேன், ஜெபம் அணுகுண்டை விட வல்லமையானது. ஜெபம் போக முடியாத இடம் இல்லை, எந்த இடத்திற்குள்ளும் புகுந்து செல்லும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சோ முறையிட்டார்கள். முறையிடுகிற சத்தம் தேவ சன்னிதானத்தை எட்டினது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவ சன்னிதானத்தை எட்டும் வரை உன் ஜெபத்தை நிறுத்தாதே. தேவ சமூகத்தை போய் தொடு வரை ஜெபத்தை நிறுத்தாதே. உன் முறையிடுகிற சத்தத்தை நிறுத்தாதே. யாக்கோபு ஜெபிக்கிறான், தனித்து போய். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை போக விடு, என்னை போக விடு. ஏன் போக வேண்டியதானே? ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே என்னை போக விடு. நான் சொல்றேன், இன்னைக்கு நீ ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கிடுங்க. தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபித்தீங்கன்னா, நீங்க ஜெபித்து முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு தேவனால் போக முடியாதுன்னு சொல்லுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவரால் போக முடியாதுங்க. நீங்க தேவ சமூகத்துல போராடி மன்றாடி அழுது புலம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அதை காணாதவர் போல் போவாரா? அவர் நம்முடைய தகப்பன் அல்லவா, நம்முடைய தேவன் அல்லவா, நம்முடைய ரட்சகர் அல்லவா. அவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவரே. ஹல்லேலூயா. நீங்க ஜெபித்து முடிக்கிற வரைக்கும் அவரால் போக முடியாதுன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு அநேகர் அப்படிப்பட்ட ஜெபத்தை செய்யலங்க.
ஜெபம் எல்லாம் கடமைக்காய் மாறிக்கொண்டிருக்கிறது, பாரம்பரியமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. மணிக்கணக்காய் ஜெபித்தவர்கள் ஜெப ஆவியை இழந்து போயிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் மீண்டும் அந்த ஜெப அபிஷேகத்தை தருவாராக, மீண்டும் அந்த ஜெப கிருபையை தருவாராக. மணிக்கணக்கா ஜெபிக்கிற கிருபை, ராட்சாமங்கள்ல ஜெபிக்கிற கிருபை, அந்தி சந்தி மத்தியானத்துல முறையிடுகிற கிருபை. அநேகர் ஜெப ஆவியை இழந்து போயிருக்கிறீங்க. என்னுடைய ஆவியில உணர்ந்து நான் சொல்றேன். அநேகர் சொல்றீங்க என்னால ஜெபிக்க முடியல பாஸ்டர், ஜெபிக்கணும்னு ஆசையா இருக்குது, பல மணி நேரம் ஜெபிக்கணும்னு நான் விரும்புறேன், ஆனா என்னால ஜெபிக்க முடியல. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த தடைய கர்த்தர் உடைப்பாராக. ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற தடைய கர்த்தர் உடைப்பாராக. அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட நீ தனி ஜெபம் செய்யலன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ தோற்று போவாய். அட்லீஸ்ட் 1 hour, 1 மணி நேரமாவது நீ தனி ஜெபம் செய்யலன்னா நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நிற்க முடியாது. இது கடைசி காலத்தின் கொடிய காலம். பர்சனல் பிரேயர் இல்லாம நிற்க முடியாது. ஊழியத்துல சபையில ஈடுபடுகிறவங்களுக்கு நான் சொல்றேன், அட்லீஸ்ட் 2 hours. சபையில பல ஊழியங்கள்ல உதவி செய்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், அட்லீஸ்ட் 2 மணி நேரம் நீங்க தனி ஜெபம் செய்யலன்னா உங்களால நிற்க முடியாது. ஆனா முழு நேர ஊழியர்களுக்கு நான் சொல்லுவேன், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபிக்கலன்னா ஊழியத்துல நிற்கவே முடியாது. ஊழியர்கள் கூட்டத்தில் நான் சொல்லுவேன், 3 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியலன்னா நீ ஊழியத்தை விட்டு போயிருன்னு சொல்லுவேன். ஊழியர்கள் கூட்டத்தில் நான் பேசும்போது சொல்லி இருக்கிறேன், ஒரு 3 hours ஒரு நாளைக்கு தனித்து தேவ சமூகத்தில் உட்கார முடியலன்னா தயவு செய்து ஊழியத்தை விட்டு போயிருங்க. ஏன்னா ஊழியத்தில் உங்களால நிற்க முடியாது. இது கடைசி காலம். இனி யாருடைய வாழ்க்கையில நல்ல ஜெப அனுபவம் இருக்குதோ அவங்க மட்டும்தான் நிற்க முடியும். ஹல்லேலூயா. இல்லன்னா நிற்க முடியாதுங்க. இன்றைக்கு அநேக தேவ ஊழியர்கள் விழுந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம், விசுவாசிகள் விழுந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய கண்ணு முன்னாடி அது நடந்துட்டு இருக்குதுங்க. ஏன்னா ஜெப அபிஷேகத்தை இழந்து இருக்கிறாங்க. பிஸி, வேலை, குடும்பம். ஒரு நாட்கள்ல மணிக்கணக்கா ஜெபித்தவங்க ஜெப அபிஷேகத்தை இழந்து இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல இருந்து ஒரு பொருத்தனை பண்ணேன். டெய்லி 3 hours, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தனி ஜெபம் செய்வேன் என்று பொருத்தனை பண்ணேன். ஆண்டுடைய கிருபையினால 33 ஆண்டுகளாக அதை கடைபிடிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நான் அதை விட்டு கொடுக்கல. லாஸ்ட் 33 years நான் சொல்ல முடியும். ஆமென். டெய்லி 3 hours என்பது நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். என் உயிர் பிரியும் வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 hours அந்த பர்சனல் பிரேயரை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எதற்காகவும். கடந்த நாட்களில் தென்கொரியாவுக்கு போயிருந்தேன். அப்போ இந்த ஜெபமலையில போய் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த தேசத்துல ஒரு எழுப்புதலை குறித்து நாங்க கேள்விப்படுறோம். ஆண்டவரே, தென்கொரிய தேசத்துல 74% ரட்சிக்கப்பட்ட மக்களா மாறிட்டாங்கப்பா. ஆண்டவரே, வறுமையில் தவித்த தேசம், ஒரு புத்த மதத்தை பின்பற்றுகிற தேசம், ஒரு தேசமே மாறிச்சு. ஆண்டவரே, இந்த ஜெபமலையில போய் ஆண்டவருடைய பாதத்தில் அழுது ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவர் என்னோடு பேசினார். கூட 1 hour ஜெபம் பண்ணுவியான்னு கேட்டார். கூட ஒரு 1 மணி நேரம் தினமும் ஜெபிப்பியா, 4 hours ஜெபிப்பியான்னு கேட்டேன். அந்த ஜெபமலையில என்னுடைய 2 கரங்களை உயர்த்தி ஒரு தீர்மானம் பண்ணேன், இனி 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே. அதுக்கு பிறகு டெய்லி அதை 4 hours ஆக்க கர்த்தர் உதவி செய்தார். கரங்களை உயர்த்தி ஒரு சொல்லுவோமா? எவ்வளவு பிஸியா இருந்தாலும், எவ்வளவு வேலை இருந்தாலும், அந்த தினமும் 4 மணி நேரம் ஆண்டுடைய சமூகத்துல கொடுக்கிறதுனால கர்த்தர் ஜெயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, முறையிடுகிற சத்தம் தேவ சன்னிதானத்தை என்ன செய்யணும்? எட்டணும். ஆமென். மணிக்கணக்கா ஜெபித்தவர்கள், பல மணி நேரம் ஜெபித்தவர்கள் உண்டு. ஜெபிக்க போய் கதவை பூட்டி உள்ள உட்கார்ந்தா பல மணி நேரங்கள் ஜெபித்தவர்கள் உண்டு. கடந்த நாட்கள் ஆண்டவர் என்னோடு பேசினார். ஒரு 3 நாட்கள் ரூமை விட்டு வெளியே போகாம 6 லிட்டர் தண்ணியோட உள்ளவான்னு சொன்னார். 6 லிட்டர் தண்ணியை மட்டும் எடுத்துட்டு உள்ள போன ரூமுக்குள்ள 3 days அந்த ரூமை விட்டு வெளியே வரல. 3 நாட்கள் அந்த 6 லிட்டர் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு உள்ள உட்கார்ந்து இருந்தேன். என்னோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டார்.
அநேக காரியங்களை பேசினார். இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி ஊழியர் செய்யணும், என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதை குறித்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். 3 நாட்கள் முடிச்சுட்டு நான் வெளியே வந்த பிறகு ஊழியத்தில் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்கினார். அதற்கு பிறகு என்னுடைய வார்த்தையில வித்தியாசத்தை உண்டாக்கினார். சில விஷயங்கள் நான் கடினமாய் செய்ததை இப்போ லகுவாய் செய்ய கர்த்தர் உதவி செய்கிறார். கரங்கள் எல்லாரும் உயர்த்தி ஒரு அலை சொல்வீர்களா? மீண்டும் ஒரு ஜெப அபிஷேகத்தை நம்மேல் ஊற்றுவாராக. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகம் அல்லே சொல்லுவோமா? 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அபயமிட்டேன், கேட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அலை சொல்லுவோமா? தேவனை நோக்கி கூப்பிட்டேன், அவரை நோக்கி நான் அபயமிட்டேன், கத்தி காதறிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கூப்பிடுதல், முறையிடுதலுக்கு மேலதான் அபயமிடுதல். கூப்பிடுதல், அதற்கு மேல முறையிடுதல், கடைசி ஸ்டேஜ் என்னது? அபயமிடுதல். அபயமிடுதல். தேவ சமூகத்தில் போய் அபயமிட்டான், கத்தி காதறிட்டான். ஹல்லேலூயா. கரங்கள் எல்லாரும் உயர்த்தி ஒரு அலை சொல்லுங்க. நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். ஆண்டவர் கேளாதவர் போல இல்ல, இறங்கினார், ஜெபத்தை கேட்டார். ஆமென். தாவீது சொல்ல கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார். கரங்கள் எல்லாரும் உயர்த்தி நல்ல ஒரு அலை சொல்வீங்களா? சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போறதுக்காக புறப்பட்டேன். அப்ப எனக்கு ஒரு போன் வந்தது. ஐயா, ஹாஸ்பிட்டல்ல என்னுடைய மகள் சீரியஸா இருக்கிறா, அவளுக்காக ஜெபம் பண்ணிடுங்க, டாக்டர் பிழைக்க மாட்டான்னு சொல்றாங்க அப்படின்னு அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி அழுதாங்க. நான் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு நேரம் ஹாஸ்பிட்டல் போனா அந்த சகோதரி மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. ஒரே மகள். ஏன் கேட்ட, திடீர்னு நல்லா தான் இருந்தா, ஃபிக்ஸ் வந்தது. அந்த ஃபிக்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு, அன்கான்சியஸ் ஆயிட்டா. டாக்டர் சொல்றாங்க இனி அவ பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், டாக்டர் அவர் பிழைப்பாளான்னு கேட்டேன். சான்ஸ் இல்லை பாஸ்டர், எல்லாமே இறங்கிச்சு டோட்டலி, இன்னும் சில நிமிடங்களில் எல்லாமே நின்றும், அவ பிழைக்க மாட்டான்ட்டார். நான் வெளியே வந்து அந்த அம்மாவை ஆறுதல் படுத்துறதுக்காக வெளியே வந்து அந்த அம்மா அங்கே இல்லை. தேடி தேடி பார்த்தேன், காணும். 3rd ஃப்ளோர், அது 2வது ஃப்ளோருக்கு கீழே ஏணிப்படி இருக்குது. அந்த ஏணிப்படிக்கு கீழே சத்தம் கேட்குது, மெதுவா ஒரு முணங்குற சத்தம். அந்த அந்த ஏணிப்படிக்கு கீழே போனா அந்த சகோதரி, அந்த தாய் முழங்கால் நின்று ஆண்டவர் நோக்கி கதறி அழுது கொண்டிருக்கிறது. அதிக சத்தம் இல்லை, ஆனா கண்ணிலிருந்து கண்ணீர் வடிய கதறி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, என் மகளை எனக்கு உயிரோட தாரும், என் மகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும், நான் உண்மை விட மாட்டேன் ஆண்டவரே. நான் போய் அந்த அம்மாட்ட, அம்மா வாங்கம்மா மேலே போவான், ரூமுக்கு போவேன். இல்லையா, என்னை விட்டுருங்க, நான் ஜெபம் பண்றேன், என்னை விட்டுருங்க, நான் ஜெபம் பண்றேன். நான் உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டேன், வரல. நானும் போய் அந்த இடத்துல ஒரு சேர்ல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். இந்த அம்மா எழும்பவே இல்லைங்க. 40 minutes, 40 நிமிஷம் முழங்கால விட்டு எழும்பல, ஜெபத்தை நிறுத்தல, ஆண்டவர் நோக்கி கதறி கொண்டிருந்தது. அந்த ரூமுக்குள்ள இருந்து ஒரு நர்ஸ் வந்தாங்க. அந்த உடனே அந்த பிள்ளை பேர் ஜான்சி. ஜான்சிக்கு வேண்டியவங்க யாரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு பதட்டம், ஒருவேளை துக்க செய்தியா இருக்குமோ, என்ன செய்தின்னு தெரியல. உன்னை போனேன், ஆமாயா நான் தான் வந்திருக்கிறேன், சொல்லுங்க. நீங்க வாங்கன்னு உள்ள கூட்டு போனா பரிபூர்ண சுகமா இருக்கிறா, நார்மலா இருக்கிறா. அவ சொல்ற, பாஸ்டர் ஏன் என்ன இப்படிலாம் போட்டு வச்சிருக்கிறீங்க, கஷ்டமா இருக்குதெல்லாம் எடுக்க சொல்லுங்க, நான் நல்லா தானே இருக்கிறேன், இதெல்லாம் எடுக்க சொல்லுங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டா நார்மலா இருக்கிறான். நான் நேர கீழே போனேன், அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா உங்க மக சுகத்தோட இருக்கிறா. அப்படியாயா? கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். சந்தோஷமா வந்து மகளை பார்த்தாங்க. இன்றைக்கு அந்த ஜெபங்கள் இல்லையே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜெபங்கள் இல்லையே, அப்படிப்பட்ட ஜெபங்கள் இல்லையே, தேவ சமூகத்தை போய் எட்டுகிற ஜெபங்கள் இல்லையே. பணம் இருக்குது, வசதிகள் பெருகிடுச்சு, கண்டுபிடிப்புகள் பெருகிடுச்சு, விசுவாசம் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே இருக்குது.
பணம் இருக்கிறதுனால பணத்தை வச்சு நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடலாம் நினைக்கிறோம். ஒரு நாட்கள்ல பணம் இல்ல, விசுவாசம் இருந்துச்சு. அன்னைக்கு நம்ம கையில பணம் இல்ல, ஆனா விசுவாசம் இருந்துச்சு. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி சப்பானி எழுப்பி விட்டாங்க. இன்னைக்கு வெள்ளியும் பொண்ணும் இருக்குது, அற்புதங்கள் இல்லை. மீண்டும் அந்த ஜெப கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. மீண்டும் அந்த ஜெப கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லாம் தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி மீண்டும் அந்த ஜெப கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஜெப அபிஷேகத்தை இழந்து போய் நிற்கிறோம்ப்பா. ஜெப அபிஷேகத்தை இழந்து போய் நிற்கிறோம் ஆண்டவரே. மணிக்கணக்கா ஜெபித்த நாட்கள் போய்விட்டதப்பா. கையை உயர்த்தி நல்ல ஜெபம், நல்ல ஜெபம் பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் நான் சொல்ற இழந்த ஜெப அபிஷேகத்தை, இழந்த ஜெப ஆவியை கர்த்தர் தருகிறார். சகோதரனே சகோதரியே, வாலிப பிள்ளைகள் மேல அந்த ஜெப அபிஷேகம் இறங்கி வருவதாக, ஜெப வல்லமை இறங்கி வருவதாக. நீ இழந்த ஜெப கிருபையை, நீ இழந்த ஜெப அபிஷேகத்தை, பல மணி நேரம் ஜெபிக்கிற கிருபையை கர்த்தர் தருகிறார். Receive in the name of Jesus. கைகளை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள், கைகளை கொட்டி பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த கட்டு உடையட்டும். அந்த கட்டு கனநித்திரையின் ஆவி, கனநித்திரையின் ஆவி, அவிசுவாச ஆவி, ஜெபிக்க முடியாதபடி தடுக்கிற ஆவி விலகி போய் இயேசுவின் நாமத்தில். மீண்டும் மீண்டும் ஒரு ஜெப அபிஷேகம், மீண்டும் ஒரு ஜெப அக்கினி, மீண்டும் ஒரு ஜெப அபிஷேகம். ஆமென். சிறையிருப்பு மாற வேண்டுமானால், ஆமென், தன்னுடையவர்களை கர்த்தர் மீட்க வேண்டுமானால் ஜெபம் ஜெபம் ஜெபம். மீண்டும் ஜெப அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஸ்தாபனத்தில் ஊற்றுங்க ஆண்டவரே, ஊழியர்களுக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரே, விசுவாசிகளுக்குள்ள ஊற்றுங்கப்பா. லூக்கா 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, லூக்கா 18:7 வாசிக்க கேட்போம். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அடுத்த வசனம், எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சீக்கிரத்தில் நியாயம் செய்வார், சீக்கிரத்தில் விடுதலை ஆக்குவார், சீக்கிரத்தில் பதில் தருவார். உங்க ஜெபம் தேவ சமூகத்துக்கு போயிட்டு, உங்க விண்ணப்பம் தேவ சமூகத்துக்கு போயிட்டு, உங்க கண்ணீர் தேவ சமூகத்துக்கு போயிட்டு. ஹல்லேலூயா. உற்சாகம் அவர் அல்லே சொல்லுவோமா? சிறையிருப்பு மாறணுமா? கர்த்தர் சிறையிருப்பை மாற்றணுமா? முறையிடணும். உங்க குடும்பத்தில் யாரு கட்டப்பட்டிருக்கிறா? அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு குடும்பம் முழுசும் பிசாசுக்கு தேவையில்லை, குடும்பத்தில் ஒருத்தர் போதும். 12 பேரும் பிசாசுக்கு தேவையில்லை, யூதாஸ் மட்டும் போதும். திரும்ப சொல்றேன், ஒரு ஆகான் போதும், தோல்வி வந்துடும். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளை கையில் எடுப்பான் பிசாசு, குடும்பத்தை ரணகலமாக்கிடுவான். அந்த ஒரு நபரை கர்த்தர் இந்த நாட்களில் விடுதலையாக்க போறார். உங்க குடும்பத்தில் யாரோ ஒருவர் பிசாசின் கையில் இருக்கிறாங்க, சிறைப்பட்டு இருக்கிறாங்க. இந்த 3 நாட்களுக்குள்ளே கர்த்தருடைய கரம் அவர்களை தொடுவதாக. தமஸ்கு வீதியிலே பவுலை சந்தித்த வல்லமை உங்க குடும்பத்தில் யார சத்துரு பிடிச்சு வச்சிருக்கிறானோ, இந்த 3 நாட்களுக்குள் கர்த்தருடைய கரம் அவர்களை தொடுவதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில ஆட்கள் 3 நாள் கூட்டத்தில் அலறிட்டு வருவாங்க பாருங்க. சிலரை கர்த்தரே தூக்கிட்டு வர்றாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? நல்ல நல்ல அல்லேலூயா சொல்லிட்டே இருக்கணும், நல்ல சத்தமா சொல்லணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். முறையிட்டார்கள். 2வது பலியிட்டார்கள். ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுக்கும்படி மோசே சொன்னான். அந்த ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வீட்டின் நிலைகளில் பூசப்பட்டது. அப்படிதானே? ஆகவே ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட்ட பொழுது
ஜனங்கள் விடுதலை ஆனார்கள். பஸ்கா அடிக்கப்பட்டது. கவனிங்க, கர்த்தர் சிறையிருப்ப மாற்றணும், ஜனங்களை விடுதலை ஆக்கணும்னா இரண்டாவது பலி செலுத்தப்படணும். இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். ஆட்டுக்குட்டியின் ரத்தமே 430 வருட சிறையிருப்ப மாற்ற முடியுமானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அல்லேலூயா, அது எவ்வளவு வல்லமை உள்ளது. அப்ப அது விடுவிக்க முடியாததுன்னு எதுவுமே. இன்னைக்கு நாம இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார் பாத்தீங்களா, நமக்காக சிலுவையில மரித்தார் பாத்தீங்களா, அதனுடைய ரகசியத்தை நம்ம இன்னும் சரியா ஃபீல் பண்ணலங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம், ஒரு ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட்டு 430 வருஷ கட்டு உடையுமானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 1000 கோடி மடங்கு வல்லமை உள்ளது. அது எந்த கட்டையும் உடைக்கும், எந்த சிறையிருப்பையும் மாற்றும், எந்த மனுஷனையும் விடுதலையாக்கும், எவரையும் கட்டவிழ்க்கும். இயேசுவின் ரத்தத்துக்கு இணையான வல்லமை இந்த உலகத்தில் எதுவுக்குமே இல்லை. ஹல்லேலூயா. இப்போ அந்த ரத்தத்தின் வல்லமையை குறித்து பேசுகிறது குறைந்து விட்டது. இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார், மரித்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அந்த 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 மரணம் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானதினாலே அந்த ரத்தம் எவ்வளவு வலிமையானது தெரியுமா? இன்றைக்கு அந்த ரத்தத்தை குறித்து பேசுகிறது குறைந்து விட்டது. இன்றைக்கு எதெல்லாமோ பேசப்படுகிறது, பேசப்பட வேண்டியது பேசப்படவில்லை. ஜனங்களை விடுதலையாக்கும் வல்லமை இயேசுவின் ரத்தத்துக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த நாட்கள்ல உள்ள விசுவாசிகள் அடிக்கடி இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு செய்வாங்க, சொல்லுவாங்க. இப்போ உள்ளவங்கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்னா என்னன்னு நம்ம கிட்ட கேட்கிறாங்க. அந்த நாட்கள்ல உள்ள விசுவாசிகள் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படித்தானே? அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். இந்த வார்த்தையை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அந்த நாட்கள்ல. நான் சொல்றது ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக அன்றைக்கு இருந்த ஊழியர்கள், அன்றைக்கு இருந்த விசுவாசிகள் வாயில இயேசுவின் ரத்தம் அதிகமா இருந்துச்சு. இப்போ உனக்கு எத்தனை பாயிண்ட், உனக்கு எவ்வளவு இருக்கு? இன்னைக்கு அதை பேசி அதுக்கு மருந்து சொல்ற ஆட்களா மாறிட்டாங்க. அவ்வளவு டாக்டரா மாறியாச்சு. சோத்திரம். அந்த வியாதி இந்த வியாதி, உனக்கு எவ்வளவு? 300, எனக்கு 380. சரி, பிறகு நீ என்னத்தை குடிச்சிட்டு இருக்க? நான் அந்த டாக்டர்கிட்ட போனேன், நான் இந்த ஹாஸ்பிட்டல் போனேன். சபைகள் எங்கேயோ தடம் புரண்டு நிற்கிறது. ஹல்லேலூயா. மீண்டும் ஆதி நிலைக்கு சபைகள் திரும்புவதாக, ஆதி அன்புக்கு சபைகள் திரும்புவதாக, ஆதி விசுவாசத்திற்கு சபைகள் திரும்புவதாக, மீண்டும் அந்த ஆதி அன்புக்குள் சபை வருவதாக, ஆதி விசுவாசத்துக்குள் வருவதாக. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு அவ்வளவு வலிமை இருந்திருக்குன்னா, 430 வருட சிறையிருப்பு உடைச்சி வெளியே கொண்டு வரக்கூடிய வல்லமை அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு இருக்குமானால், நான் விசுவாசிக்கிற இயேசுவின் ரத்தம் அது எவ்வளவு வல்லமையானது. அவருடைய ரத்தம் இன்றைக்கும் ஜனங்களை விடுதலையாக்குகிறது. ஹல்லேலூயா. அப்ப ஜனங்களுடைய சிறையிருப்பை மாற்றும் வலிமை எதற்கு இருக்குன்னா, இயேசுவின் ரத்தத்துக்கு இருக்கிறது. அதை விசுவாசிக்கணும். அந்த ரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அந்த ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி 1 யோவான் 1:7 சொல்லுகிறது. சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது வல்லமை உள்ளது. இன்றைக்கு அந்த ரத்தத்துல வல்லமை இருக்குது. இன்றைக்கு அந்த ரத்தத்தினால் அவன் அவர் பரிந்து பேசுகிறார். தம்முடைய சொந்த ரத்தத்தினால் நமக்காக பரிந்து பேசுகிறார். இன்றைக்கும் அந்த ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. இன்றைக்கு அந்த ரத்தம் நம்மை சுகமாக்குகிறது. ஒவ்வொரு முறை நீங்க திருவிருந்து எடுக்கும் போதும் ஆமென், அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற திராட்சை ரசத்தை நீங்கள் பானம் பண்ணும் பொழுது அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள். சும்மா இல்ல, ஒவ்வொரு முறை நீங்க திருவிருந்துல பங்கெடுக்கும் போதெல்லாம் அந்த ரத்தத்தினுடைய வல்லமையை நீங்கள் உணர்கிறீர்கள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இனி வருகிற நாட்களிலும் இந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் எவ்வளவு வல்லமை என்பதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. அதை உணர்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எல்லாரும் உற்சாகம் அவர்களே சொல்வீங்களா? இன்னொரு காரியத்தை அதோட நான் இணைக்க விரும்புகிறேன். எப்போ விடுதலை உண்டாகும் தெரியுமா? பரிபூர்ண விடுதலை வேணும்.
ஐயா, என் வாழ்க்கையில ஒரு முழுமையான விடுதலை இல்லை, முழுமையான விடுதலை இல்லை. ஏதோ சில பகுதியில் விடுதலை இருக்கு, ஆனா முழுமையான விடுதலை இல்லைன்னா ரோமர் 12:1 வாசிக்கும் பொழுது, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கும் பொழுது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று இரக்கங்களை முன்னிட்டு உங்களை இதுவே நீங்கள் செய்யத்தக்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. எப்ப மீட்கப்படுவோம் தெரியுமா? பரிபூர்ண விடுதலை வேணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா உங்களையே பலியாக படைக்க வேண்டும். யார் ஒருவர் தங்களை முழுவதுமாக 100% பலிபீடத்தில் வைக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில முழுமையான விடுதலை உண்டு. ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க பாப்போம். பலிபீடத்தில் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறவர்கள், ஸ்தோத்திரம், தங்களையே ஜீவ பலியாக, தங்களையே ஜீவ பலியாக 100% தங்களையே ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஆனா அது எளிதான விஷயம் அல்ல. இன்றைக்கு பாத்தீங்கன்னா முழுமையாக தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் மிக குறைவே. ஆண்டவரை தேடுறது ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக, உயர்வுக்காக, மேன்மைக்காக தேடுகிறவருடைய கூட்டம் இப்போ அதிகமாயிடுச்சு. ஆனா தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்தவர்கள் என்பது மிக சிலர் தான். நீங்க பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அனுபவித்த ஒரு மனுஷன் இருக்கிறான். யார் அது? சத்தமா சொல்லுங்க. ஈசாக். காரணம் என்ன தெரியுமா? பலிபீடத்தில் முழுமையாக வைக்கப்பட்டவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். பழைய ஏற்பாட்டில் 100% ஆசீர்வாதத்தை முழுமையா அனுபவித்த ஒரே நபர் யாருன்னா ஈசாக்கு மட்டும்தான். அதுக்கு ரீசன் வேற ஒண்ணும் இல்லை, அவன் பலிபீடத்தில் 100% தன்னை அர்ப்பணித்தான். இப்ப நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். 30, 60, 100. திரும்ப சொல்லுங்க. நீங்க 30% உங்களை அர்ப்பணித்தா 30% விடுதலை, 60% உங்களை அர்ப்பணித்தா 60% விடுதலை, 100% அர்ப்பணித்தா 100% விடுதலை. யார் கையில இருக்கு விடுதலை? விடுதலை யார் கையில இருக்கு? சத்தமா சொல்லுங்க, சேர்த்து சொல்லாதீங்க. என் கையில. எல்லாரும் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. இன்னைக்கு அநேகர் ஏன் 100% உங்களுக்கு விடுதலை இல்லை தெரியுமா? எப்போதுமே சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் கூட்டத்தில் மட்டும் அந்த பேய் ஆடும், பிறகு மற்ற வருஷம்லாம் ஆடாது, அந்த வருஷம் முழுசும் ஆடாது. பிறகு கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆடிட்டு திரும்ப அமைதியாக ஒரு வருஷம் உட்காந்துக்கிடும். 10 வருஷம் 15 வருஷம் ஆடுற பேய்லாம் இருக்கு. நான் நிறைய கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போறதுனால சொல்றேன். காரணம் என்னன்னா, இந்த கன்வென்ஷன் கூட்டம் முக்கியமான கூட்டங்கள்ல ஒரு அர்ப்பணிப்பாங்க, அலக்கழிச்சு விடுதலையாகிற மாதிரி தெரியும், பிறகு முழுமையான அர்ப்பணிப்புக்குள்ள வர மாட்டாங்க. இதனால தான் சிலர் வாழ்க்கையில எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன இல்லை, சிறையிருப்பு மாறல. ஏன் சிறையிருப்பு மாறல? எத்தனை வருஷம் ஆகட்டுங்க, நான் திரும்ப சொல்றேங்க, நான் ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் ஒரு ஆவிக்குரிய சபையில இருக்கிறேன், அதனால எனக்கு 100% விடுதலை இல்லைன்னு நான் சொல்லுவேன். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஆவிக்குரிய சபையில பல வருஷம் இருக்கலாம், ஆனா விடுதலை என்பது உங்களுடைய அர்ப்பணிப்பை பொறுத்துதான் இருக்குது. 30% ஒப்பு கொடுத்தா 30% விடுதலை, 60% ஒப்பு கொடுத்தா 60% விடுதலை, 100% ஒப்பு கொடுத்தா 100% விடுதலை. அப்ப பலிபீடத்துல உங்களை 100% ஈசாக்கை போல, ஆண்டவரே என்னை முழுவதும், நல்லா கவனிக்கணும், ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் என்னை ஜீவ பலியாக கொடுக்கிறேன் என்று யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், பரிபூர்ண விடுதலை அவர்களுக்கு தருவார். 100% விடுதலை ஆவார்கள். இனி அவர்கள் வாழ்க்கையில் அந்த பிரச்சனை வராது. ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப பிசாசு வருது, திரும்ப திரும்ப வியாதி வருது, திரும்ப திரும்ப அந்த பாவத்துல விழுறேன் அப்படின்னா முழுமையான ஒப்பு கொடுத்தல் இல்ல. குறைய யாரோ ஒருத்தர் மேல போடுறது, யாரோ ஒருத்தர் மேல குறைய போடுறோம், குறை சொல்றோம். நான் சொல்றேன், உங்களுடைய அர்ப்பணிப்பு தான் விடுதலைக்கு உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாலே சொல்லுங்க பாப்போம்.
நீங்க எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க ரெடியா இருக்கிறார். நல்ல கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் கதவை உடைச்சிக்கிட்டுலாம் உள்ள வர மாட்டார். வாசற்படி நின்று நீங்க ஜென்ட்லா அவர் கேட்பாரு. ஜென்ட்லா நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா அழகா விடுதலை ஆக்கிடுவாரு. அல்லேலூயா. இல்ல பாஸ்டர், நான் காலமெல்லாம் அடிமையா இருந்துட்டு போறேன் அப்படின்னா, இதே மாதிரி 10 கன்வென்ஷன் நடந்தாலும் வாழ்க்கை என்ன செய்யாது? மாறாது. கன்வென்ஷன் நடக்கும், கன்வென்ஷன் வருஷந்தோறும் இதே மாதிரி கன்வென்ஷன் நடக்கும். ஆனா எந்த மாற்றமும் வராது, விடுதலையும் வராது. ஆனா இந்த 3 நாட்கள்ல சரியான ஒப்பு கொடுத்தலுக்குள்ள வருவீங்கன்னா இந்த 3 நாட்கள் மறக்க முடியாத நாட்களாக மாறிவிடும். விசுவாசிக்கிறவங்க கையை வைத்து சொல்லுங்க பாபா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆகவே நம்மையே பலியாக அர்ப்பணிக்கும் போது பரிபூர்ண விடுதலையை கர்த்தர் தருவார். நான் பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். நான் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையுண்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முழுவதும் தன்னை அர்ப்பணித்தவன் அப்போஸ்தலனாகிய பவுல். அதனால தான் 100% விடுதலையாக வாழ்ந்தவன். என்னிடத்தில் பாவம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல நீங்க என்ன பின்பற்றுங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பரிசுத்தவான் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். காரணம் என்னன்னா, 100% தன்னை தேவனுக்காக அர்ப்பணித்தவன், பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்தவன். இன்றைக்கும் அநேக நேரங்கள்ல நான் பார்க்கிறேன், சபைகள்ல பார்க்கிறேன், முழுமையான ஒரு ஒப்பு கொடுத்தல் இல்லைங்க. அறகுறையான ஒப்பு கொடுத்தல், முழுமையான ஒப்பு கொடுத்தல் இல்லை. அந்த ஃபுல் டைம் அந்த முழுமையான அர்ப்பணிப்புக்குள்ள சிலரால வர முடியல. நல்ல கவனிங்க, இயேசுவிடத்தில் ஒரு வாலிபன் வருகிறான். இயேசுவே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். கேள்விலாம் நல்லா தான் இருக்குது, நல்ல ஆவிக்குரிய கேள்வி மாதிரி தான் இருக்குது. உடனே இயேசு சொல்லுகிறார், எப்பா, கற்பனைகளை கை கொள்வாயாக. என் சிறுவயது முதல் நான் கை கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர், ஓகே ஓகே, ஆகிலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? உன்னிடத்தில் உனக்கு ஒரு பண ஆசை இருக்குதுப்பா, பொருளாசை இருக்குதுப்பா. இந்த ஒரே ஒரு பிரச்சனை தான்ப்பா, உனக்குள்ள அந்த பண ஆசை இருக்குது. நல்ல கவனிங்களேன், எல்லாத்தையும் வித்துட்டு திரும்ப என்ன பின்பற்றி வான்னு சொல்றாரு பாத்தீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், சரி ஆண்டவரே நான் விட்டுட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு போனா கூப்பிட்டுருப்பாரு, உனக்கு விடுதலைப்பான்னு இருப்பாரு. ஏன்னா பலிபீடத்துல வச்ச உடனே ஆபிரகாமேன்னு சொல்லிட்டாருல்ல. பலியிட விட்டாரா? பேசுங்க. இல்ல, நான் இந்த நினைக்கிற இந்த வாலிபன் மட்டும், சரி ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வரணும், வித்துட்டு தானே வரணும், இப்ப வா இயேசுவே, எனக்கு நீங்க தான் முக்கியம் சொல்லி 4 ரெண்டு வச்சிருந்தா இயேசு என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? வாப்பா, நீ உண்மை ஒப்புனால உனக்கு பரிபூர்ண, ஹல்லேலூயா, உனக்கு பரிபூர்ண விடுதலை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அலை சொல்லுமா? பிரைஸ் ஹல்லேலூயா. ஆமென். அங்க பிரச்சனை இல்லை, என் மைக்ல தான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, glory be to God, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உனக்கையோ 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 ஐயோ போட்டுட்டு ஏசாயா 1 அதிகாரம் 2 அதிகாரம் 3 அதிகாரம் எல்லா அதிகாரத்தையும் பார்க்கும்போது உனக்கையோ உனக்கையோ உனக்கையோ. 6ஆம் அதிகாரத்துல எனக்கு ஐயோன்ட்டான். அது வரைக்கும் உனக்கையோ, நீ பாவி நீ பாவி நீ பாவி. தோத்திரம். 6ஆம் அதிகாரத்துல உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல தேவன் வீற்றிருக்கிறதை கண்டாம் பாருங்க. அந்த மகிமையில நல்லா கவனிக்கணும், அந்த மகிமையில தன்னை பார்க்கிறான். ஐயோ நான் அசுத்த. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போ பரிபூர்ணமாய் தன்னை அர்ப்பணிக்க முடியும் தெரியுமா? தேவ பிரசன்னத்துல, தேவ சமூகத்துல தன்னை காணும் பொழுதுதான். மற்றவங்களை பார்க்கும் போது நம்மை மாதிரி நல்லவங்க யாருமே கிடையாதுங்க. தயவு செய்து சொல்றேன், யாரோடு நம்மளை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. தேவ பிரசன்னத்துல, தேவ மகிமையில நம்மளை பார்க்கும் போதுதான் நம்முடைய குறை நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அநேக நேரங்கள்ல மற்றவங்களை ஈஸியா குறை சொல்லிடுறோம். இந்த குறை சொல்ற ஆவி நம்மை விட்டு விலகுவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருத்தர் மற்றவங்களை குறை சொல்றாங்கனாலே அவங்க கிட்ட நிறைய குறைகள் இருக்குன்னு அர்த்தமா. ஒருத்தர் மற்றவங்களை குறை சொல்றாங்க அப்படின்னாலே அவங்க கிட்ட இந்த பாருங்க, தங்களை நல்ல துப்புரவா வச்சிருக்கிற ஆட்கள் மற்றவங்க விஷயத்துல அதிகமா தலையிடவே மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? ஆண்டவற்றை நல்ல நெருக்கமா, நல்ல தங்களை தேவனுக்கு பிரியமா வச்சிருக்கிற ஒருத்தர் மற்றவங்க கதையை பேசவே விரும்ப மாட்டாங்க.
சில ஆட்கள் எப்போ வாய திறந்தாலும் அடுத்த வீட்டு கதை, அந்த வீட்டு கதை, இந்த வீட்டு கதை, அவா கதை, இவா கதை, கண்ட குப்பைகளை அள்ளி போட்டு ஆமென் ஸ்தோத்திரம் இருக்கிற அபிஷேகத்தை கிருபையெல்லாம் இழந்து போனதை நம்ம பார்க்கிறோம். அடிக்கடி நான் சொல்லுவேன், நாம ஒன்னும் ஒரு குப்பை தொட்டி இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க, நான் ஒரு குப்பை தொட்டி இல்லை, கண்ட ஆட்கள் போடுறதுக்கு. ஆமென். சில ஆட்கள் எப்ப பார்த்தாலும் குப்பையை தான் போடுவான், என்ன பேசினாலும் யாரையாவது குறை சொல்லு, வாயை திறந்தாலே குறை சொல்லு. இந்த ஆவி இந்த டிஸ்ட்ரிக்டை விட்டு விலகி போவதாக இயேசுவின் நாமத்தில். இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே வரக்கூடாது. அல்லேலூயா. மோசமான ஆவி. தோத்திரம். இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை விட்டு இந்த குறை சொல்ற ஆவி விலகி போவதா. இதுக்காக ஒரு 100 நாள் ஃபாஸ்டிங் கொடுங்க, அப்பதான் இந்த ஆவி போகும். எப்போ பார்த்தாலும் அந்த ஊழியக்காரனை குறை சொல்லு, இந்த விசுவாசியை குறை சொல்லு, வாயை திறந்தாலே குறை 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 குறை. வாழ்க்கையில கடைசி வரைக்கும் தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தத்துக்குள்ள வர முடியாம போயிருது. நான் திரும்ப சொல்றேன், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? யார் ஒருவன் தன்னுடைய பிழைகளை உணர்றானோ, அவனுடைய சமூகத்தில் போய் தனித்து உட்காரும் போதெல்லாம், ஆண்டவரே இன்னும் என்ன பரிசுத்தமாக்கும் ஐயா, இன்னும் என்னை கழுவும் ஆண்டவரே, போதாதப்பா. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இயேசு எல்லாருடைய கால்களையும் கழுவுறாரு. பேதுருடைய காலை கழுவ வரும்போது பேதுரு சொல்றான், என் காலை நீர் கழுவ கூடாது ஆண்டவரே. அப்ப இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லைன்னு சொன்ன உடனே என் தலை, என் கை, கால் எல்லாத்தையும் சேர்த்து கழுவிருங்கப்பா, ஏன்னா உம்மிடத்துல பங்கு இல்லாம போயிடக்கூடாதப்பா. கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, பலிபிடத்துல என்ன வைக்கிற ஆண்டவரே, என் குறைகளை மன்னியப்பா. சத்தத்தை உயர்த்தி ஜெபம், என் குறைகளை மன்னியும் ஆண்டவரே, என் குறைகளை மன்னியும் ஆண்டவரே, என் குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே, என் தவறுகளை எனக்கு காண்பியும் ஆண்டவரே. சிறையிருப்பு மாறணுமா, சிறையிருப்பு மாறணுமா, பல வருட பிரச்சனை மாறணுமா ஆண்டவரே, என் குறைய எனக்கு காண்பியும் ஆண்டவரே, என் தவற எனக்கு காண்பியும் ஆண்டவரே, என் தவற எனக்கு காண்பியும் அப்பா. என்கிட்ட நிறைய குறைகள் இருக்கு ஆண்டவரே, என் குறை எனக்கு காண்பி ஐயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா, அசுத்த உதடுள்ள மனிதன் கத்தி கதர்ன உடனே ஆண்டவர் அவன் அப்படியே குற்ற உணர்வோடு விட்டுட்டு போகல, பலிபீடத்திலிருந்து நெருப்பு வந்தது, அவனை சுத்தமாக்கினார். யார் ஒருவர் உண்மையாய் உண்மையாய் தங்கள் தவறை உணர்ந்து உணர்ந்து, ஐயோ என்கிட்ட இவ்வளவு குறை இருக்குது, இவ்வளவு தவறு என்கிட்ட இருக்குது, யார் உணர்கிறார்களோ அடுத்த செகண்ட் உங்களை சுத்திகரிக்க அக்கினி ரெடியா இருக்குது. ஹல்லேலூயா. உற்சாகமாலே சொல்வீங்களா? கடைசியா ஒன்று சொல்லி முடிக்க போகிறேன். புறப்பட்டார்கள். யாத்திராகமம் 13:18 புறப்பட்டார்கள். உற்சாகம் அவர்களே சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சிறையிருப்ப மாற்றணும், அவர்களை திருப்பணும்னு சொன்னா முறையிட்டார்கள், பலியிட்டார்கள், புறப்பட்டார்கள். அந்த இடத்துல இருக்கல ஆண்டவர் சொல்ல, புறப்படுங்க, எகிப்தை விட்டு புறப்படுங்க, கானானை நோக்கி போங்க. ஒரு ஆமென் சொல்வீங்களா? நீங்க புறப்படுங்க, இந்த இடத்தை விட்டு போங்க, வெளியே வாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேச விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். எங்கிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தாரோ திரும்ப அதற்கு போகாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. மீண்டும் எகிப்துக்கு போகாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. அதிலிருந்து வெளியே கர்த்தர் நம்மை கொண்டு வருவாரா. சிலர் விடுதலையான பிறகுமே அதிலிருந்து வெளியே வராம இருக்கிறாங்க. விடுதலையாயிடுறாங்க, ஆண்டவர் விடுதலை ஆக்கிறார், ஆனா அதுல இருந்து வெளியே வரலங்க, வெளியே வரல. ஆதியாகமம் 12:1 ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து, ஆமென், உன் ஜனத்தை, உன் இனத்தை, உன் தேசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, வா, வெளியே வா. நான் உன்னை ஆசீர்வதிக்கணுமா, உன்னை பெரிய ஜாதியாக்கணுமா, உன்னை குறித்த என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றணுமா, இந்த இடத்தை விட்டு நீ முதல்ல வா, வெளியே வா, வெளியே. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர், ஆமென், ஸ்தோத்திரம், சில இடத்துல சிக்கி இருக்கிற உங்களை, ஸ்தோத்திரம், வெளியே வர முடியாம இருக்கிற உங்களை, விடுதலையான பிறகும் கூட அதே இடத்துல இருப்பீர்கள், ஆனால் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவாராக. உற்சாகம் அவர்களே சொல்வீர்களா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இளைய குமாரனுக்கு புத்தி தெளிஞ்ச உடனே
அந்த இடத்தை விட்டு வந்துட்டான். அந்த இடத்துல இருக்கல, உடனே தகப்பன்ட்ட வந்துட்டான். ஸ்தோத்திரம், ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவர், ஆமென், ஸ்தோத்திரம், நம்மிடத்துல சொல்ற காரியம், புறப்படு புறப்படு. யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த மட்டும் நீங்க இந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அசதியா இருப்பீங்க. 2.5 கோத்திரத்தை சுதந்திரிச்ச பிறகு அமைதி ஆயிட்டாங்க. யோர்தானுக்கு இக்கரையை சுதந்திரிச்ச உடனே நின்னுட்டாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லப்பா, நான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை முழுசு நீங்க சுதந்திரிக்கணும். புறப்பட்டு யோர்தானை கடந்து போங்கள். கரங்களை உயர்த்தி வரலே சொல்லுவீங்களா? யோர்தானை கடக்கணும். ஸ்தோத்திரம், யோர்தானை கடக்கணும். ஞான ஸ்நானத்துக்குள்ள வரணும். ஸ்தோத்திரம், யோர்தான் என்கிற தடையை உடைக்கணும். யோர்தானை கடக்கணும்னா ஸ்தோத்திரம், சால்வை நம்ம மேல விழணும். உற்சாகமாலே சொல்லுங்க பாப்போம். இதை குறித்து நிறைய ஆவிக்குரிய ரகசியங்கள் இருக்குது, நமக்கு நேரம் இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க, நாம புறப்பட்டு வாக்குத்தத்தத்தை நோக்கி போகணும். இன்றைக்கு நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த லெவலுக்கு நீங்க மூவ் ஆகணும். ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண விடுதலையை தரணும்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்லுகிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இந்த இடத்துல என்ன செய்யாத, இருக்காத, தூக்கிட்டு போ. கெட் அப். இங்க இருக்காத, இடத்தை விட்டு நட. ஸ்தோத்திரம், இன்றைக்கு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து உங்களை மூவ் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஒரு குறிப்பிட்ட பள்ளத்தாக்குக்குள்ள உலர்ந்த எலும்புகளாய் இருந்ததை கர்த்தர் சேனையாய் மாற்றினார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஹல்லேலூயா, எகிப்திலிருந்து அணி அணியாய் புறப்பட பண்ணினவர் இந்த ஸ்தாபனத்தில், இந்த ஊழியத்தில் ஜனங்களை அணி அணியாய் புறப்பட பண்ணுவாராக. ஹல்லேலூயா. சிறைப்பட்டவர்கள் விடுதலை அடைவார்களாக. ஸ்தோத்திரம், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் புறப்பட்டு வருவார்களாக. உதிக்கிற ஒளியிடத்துக்கு வருவார்களாக. தேவ சமூகத்துக்கு வருவார்களாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், புறப்படுங்கப்பா, புறப்படுங்க, வேலை வந்து விட்டது. 430 வருட பிரச்சனை ஒரே நாள்ல கர்த்தர் மாற்றினார். கரங்களை உயர்த்தி வரலே சொல்லுவோமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். Glory be to God. எல்லாரும் கண்களை மூடி நாம ஜெபிக்க போகிறோம். 5 நிமிஷம் தயவு செய்து வேற எந்த கவனமும் செலுத்தாதீங்க, வேற எங்கேயும் யோசிக்காதீங்க. ரஹமா ஷகா லஹா தாராபா ரீபா தானா ஹந்தா ரகா நாகா ராபா லாபா ராபா ராபா ஷிபா ரகா ராபா லாபா ராபா ராபா லாபா ராபா ரகா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஷிகபா ராபா கராபா லாபா. புறப்படு புறப்படு, அந்த இடத்தை விட்டு புறப்படு. எகிப்திலிருந்து வெளியே வா. ஷிகாபாராவா. மோவாபிலிருந்து வெளியே வா. மோவாப் தேசத்தை விட்டு வெளியே வா. கானான் நோக்கி புறப்படு. ரூத்தே, நகோமியே, புறப்படு புறப்படு. ஷகா ரகா ரபா லபா ரபா. போதும் போதும், நஷ்டப்பட்ட நாட்கள் போதும். மோவாப் தேசத்தில் நீ இழந்தது போதும். ஸ்தோத்திரம், உன் வாழ்க்கையில நீ இழந்தது போதும். மறுபடியும் எருசலேமுக்கு வா. கர்த்தர் எருசலேமை சந்தித்து விட்டார். தம்முடைய சபையை கர்த்தர் சந்தித்து விட்டார். ஓ ரகாமா ஷகரபா. எஸ்தரே, புறப்படு. எல்லா கரங்களை உயர்த்தி ஆவியில நிரம்பி சத்தத்தை உயர்த்தி ஷபா ரபா ரபா. எகிப்திலிருந்து வெளியே வா. எகிப்தை விட்டு வெளியே வா. ஸ்தோத்திரம், ஆண்டவர் எதை விட்டு வெளியே வர சொன்னார வெளியே வா. யாரை விட்டு வெளியே வர சொன்னார அவங்கள விட்டு வெளியே வா. அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வா. இளைய குமாரனே, நீ திரும்பி வா. மோவாப் தேசத்தை விட்டு ரூத் வா. நகோமியே, நீ வா. ஷக்கா மஹாதா லாபா. மீண்டும் வா. எருசலேமுக்கு வா. தேவனிடத்திற்கு வா. சியோனுக்கு வா. உன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல உன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். உன் சிறையிருப்பை திருப்புகிறார். ஓ ஷபரபலபலபலபலப துரபலபலபலப விகதரபலப சங்கபலப கரபலப நிமலகதரபலபலப. ஸ்தோத்திரம், 430 வருட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்தார். எத்தனை வருஷம் சிஸ்டர், எத்தனை வருஷம் பிரதர். இன்றைக்கு இந்த முதல் நாள் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள். ஒரு விடுதலையை பெற்றுக்கொள். பாவி என்றுன்னை அவர்
தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு தாயங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தாயங்கிடாதே, சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் தேவ பிள்ளையே, இந்த இடத்துல இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஷாக்கா மகாதாரா ராபா ராபா. இந்த இடத்துல ரெண்டு கரம் நீட்டி நிற்கிறார். ரெண்டு கரம் நீட்டி நிற்கிறார். என் பிள்ளைய, என் ஜனமே, என் சபையே, ரெண்டு கைகளை விரித்து நிற்கிறாருமா. வா வா, என்னிடத்துல வந்துரு. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. சிறையிருப்பு மாறும் நாட்கள் வந்துவிட்டது. உன் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புகிற காலம் வந்துவிட்டது. உன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிற காலம் வந்துவிட்டது. எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற அந்த நேரத்துல, எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற அந்த நேரத்துல, ஐயா எனக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை வேணும். நான் கட்டப்பட்டிருப்பது போல உணர்கிறேன். நான் சிறைப்பட்டிருக்கிறது போல உணர்கிறேன். எனக்கு விடுதலை வேணும் என்று சொல்றவங்க மட்டும் உங்க கையை உயர்த்தி கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். எனக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை வேணும். எனக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை வேணும். தயவு செய்து கைகளை உயர்த்தினவங்க மட்டும் நீங்க முன்னாடி வருவீங்களா? முன்னாடி வருவீங்களா? ப்ளீஸ் கம் கம் ஃப்ரண்ட். வாங்க, முன்னாடி வாங்க. வாங்க, ஆண்கள் ஆண்கள் பக்கத்துல, பெண்கள் பெண்கள் பக்கத்துல வாங்க. இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். வேற யாருக்காகவும் நான் ஜெபிக்க முடியாது. இங்க வாங்க, பெண்கள் இந்த பக்கத்துல வாங்க. நிறைய பேர் வர்றீங்க, கர்த்தர் பார்க்கிறார். மற்றவங்க வேடிக்கை பார்க்காதீங்க. விடுதலை வேணா வாங்க. ஆண்கள் வாங்க, இங்க வாங்க பிரதர், பக்கத்துல வாங்க, இங்க வாங்க. வாங்க பிரதர், வாங்க பிரதர். கையை உயர்த்தினவங்க எல்லாம் வந்துருங்க, வந்துருங்க, வந்துருங்க. ஷாக்கா பாஹா, இன்றைக்கு ஆமா, வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க. வெக்கப்பட வேண்டாம், முன்னாடி வந்துருங்க. கையை உயர்த்தினவங்க எல்லாம், எனக்கு பரிபூர்ண விடுதலை வேணும். நான் கட்டப்பட்டிருப்பது போல உணர்கிறேன். என் வாழ்க்கையில ஏதோ ஒரு சிறையிருப்பு இருக்குது. என் வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும். சோதர கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. பெண்கள் பக்கத்துல இடம் இல்ல பாருங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. சிஸ்டர் கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஷகா லாபா லாபா லாபா. ஆண்கள் பக்கத்துல வாங்க, பக்கத்துல வாங்க, வாங்க வாங்க. விடுதலை, இன்னைக்கு விடுதலை. தோத்திரம் 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 தோத்திரம். ஷங்க பல பர 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 பர. என் மீறுதலுக்கா இயேசு காயங்கள் பட்டா, என் அக்கிரமங்கள் காய் அவர் நொறுக்கப்பட்டா. என்
என்ன கிரமங்கள் காயாவனோரு எனக்காகவே ஆடிகள் பட்டார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எனக்காக என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை என்னை உயர்த்த. ரஹமா ஷகவாலாபா. முன்னாடி வந்திருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, முன்னாடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு விடுதலை. தயவு செய்து சில ஊழியர்கள் வந்து அவங்க தள்ள கை வைத்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிற, சில ஊழியர்கள் வந்து அவர்களுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிற, சில ஊழியர்கள் வந்து முன்னாடி வந்திருக்கிறவங்க தலையில கை வைத்து ஜெபிக்க கேட்கிற. ஷகா மஹா தாலாபா துராபா ஷந்தா ராபா லாபா ரிகா தாரா ஹந்தி ஆக்காரா தோத்திரம். சில ஊழியர்கள் ஆமென் வந்து தலையில அவங்க தலையில கை வைத்து ஜெபிக்க அன்போடு கேட்கிற. வாங்க சில பாஸ்டர்ஸ் வாங்க. ஷங்காபா லபா ராபா கொஞ்சம் இறங்கி போய் அவங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஒரு ஆத்துமா விலையேற பெற்றதல்லவா, ஒரு ஆத்மா பெற்றதல்லவா. இவ்வளவு பணம் செலவழித்து இந்த கூட்டத்தை நடத்துற நோக்கமே ஜனங்கள் விடுதலை ஆகணுமே, ஜனங்கள் விடுதலை ஆகணுமே, ஜனங்கள் சிறையிருப்பு மாறணுமே, ஜனங்கள் சிறையிருப்பு மாறணுமே. எல்லாரும் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. சிஸ்டர் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. பிரதர் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் இந்த விடுதலை தர பல வருஷ பிரச்சனை மாறுது. முன்னாடி வந்திருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், இப்போ பாஸ்டர்ஸ் ஜெபிக்கிறாங்க, உங்க தலையில கை வைக்கிறாங்க. கர்த்தருடைய வல்லமை பரிசுத்த ஆவியின் அக்கினி உங்களை விடுதலை ஆக்குகிறது. ஷபா ரபா 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 ரபா. அந்த கட்டு உடையுது, அந்த கட்டு உடையுது இயேசுவின் நாமத்தில். அந்த கட்டு உடையுது, அந்த சாப கட்டு உடையுது. சங்கவா லபரவா ரிபலமா ஷகரவலவா. முன்னாடி வந்திருக்கிற எல்லாரையும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை receive it Jesus. ஷபா ரபா 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 துரா பல 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 வா ஷபா ரபா துரா பல வாக்கரா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள். ஷகமா ரக்கரா. Thank you, Holy Spirit. Oh, Jesus, Jesus, Jesus. இன்னைக்கு நான் சொல்றேன், முன்னாடி வந்திருக்கிற எல்லாரும் கண்ணை திறந்து பாருங்க. பல வருட பிரச்சனை கர்த்தர் இன்னைக்கு மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு விசுவாசத்தோடு போங்க. சிஸ்டர், இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். இன்று முதல் ஒரு வித்தியாசத்தை காண்பீங்க. கர்த்தர் உங்க சிறையிருப்பை மாற்றி இருக்கிறார். சபைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். நாளைக்கு இரவு கூட்டத்தில் ஃபுல்லா டெலிவரன்ஸ்க்காக தான் ஜெபம் பண்ணுவேன். பாவக்கட்டு, நோய்க்கட்டு, சாபக்கட்டு, பேய்க்கட்டு, இந்த கட்டெல்லாம் ஒட்டச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் மறைஞ்சிருக்கிற சில ஸ்பிரிட்டுகள்லாம் வெளியே கொண்டு வருவார். சிலருக்குள்ள ஒளிந்திருக்கிற 18 வருஷம் பலவீனப்படுத்துற ஆவி உள்ளே இருந்துச்சு. இன்னைக்கு சிலருக்குள்ள சில ஸ்பிரிட் உள்ள ரொம்ப காலமா இருக்குது. நாளைக்கு இரவு கூட்டத்தில் அற்புதங்கள் நடக்க போகுது. நாளைக்கு இரவு கூட்டத்தில் நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்ய போறார். ஜனங்களை கொண்டு வாங்க, குடும்பங்களை கொண்டு வாங்க, வாலிபர்களை கொண்டு வாங்க. இந்த மைதானத்தில் அற்புதங்கள் நடக்கும். இப்போ நீங்க சந்தோஷமா போகலாம், உங்க இடங்களுக்கு போங்க. காட் பிளஸ், காட் பிளஸ். தோத்துதான். நான் யாருக்காகவும் எப்போதுமே தனியா ஜெபிக்கிறது இல்லை, அது என்னுடைய பழக்கம் இல்லை. உங்க போதகர்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இந்த முதல் நாள்ல ஆவியாண்டிய நல்ல கிரியைகளுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது 2024. கர்த்தர் முன்குறித்து விட்டார். இந்த ஐபிசி நாகர்கோயில் ஆமென் ஸ்தோத்திரம் சென்டர்ல கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார்.
இந்த சென்ட்ரல் ஆவியானவர் கிரியை செய்ய போகிறார். இதுவரை இல்லாத சில காரியத்தை பார்க்க போறீங்க. இந்த சபைகளுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை பார்க்க போறீங்க. Praise the Lord. Hallelujah. நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். Hallelujah. இந்த கன்வென்ஷனுடைய முதல் நாள் கூட்டத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இம்மட்டுமாய் வல்லமையாய் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருந்தபடினால் எல்லாரும் ஒரு விசை கூட கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஆமென். Hallelujah. ஆமென். Hallelujah. Hallelujah. 430 வருட பிரச்சனையை, 430 வருட சிறையிருப்பை ஆண்டவர் ஒரே நாளிலே திருப்பினார். அந்த சிறையிருப்பு திருப்புவதற்காக ஆமென் ஹல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அவர்கள் புறப்பட்டார்கள். ஆமென் ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அருமையான நம்முடைய தாசனை கொண்டு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. நம்ம எல்லாரும் ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபித்து ஆயத்தப்படுத்தப்பட்டதான இந்த நம்முடைய ஐபிசி நார்மல் சென்டர் கன்வென்ஷனுடைய முதல் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மட்டும் அசைவாடி கிரியை செய்தபடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனைகளை ஆண்டவர் பொறுப்படுத்தபடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. செய்தி பகுதிகளை ஆண்டவர் பொறுப்படுத்தபடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள 2 நாள் பகல் கூட்டங்களை ஆண்டவர், இரவு கூட்டங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. இயற்கை மேல் அதிகாரியாகிய தெய்வம் ஆமென் நமக்காக இயற்கை அனுகூலமாக்கி தந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உள்ளிலிருந்து புறம்பிலிருந்து ஆமென் ஹல்லேலூயா யூடியூப் சேனல் மூலமாக ஆமென் யார் யார் இந்த ஆமென் கன்வென்ஷனில் இணைந்திருக்கிறார்களோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். எங்கள் மகா பரிசுத்தமும் கிருபையும் நீதியும் நிறைந்ததான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமான சென்டர் கன்வென்ஷனுடைய முதல் நாள் இரவு நேரத்திற்காக நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா அம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஜெபித்து ஆயத்தப்படுத்தப்பட்டதான இந்த கன்வென்ஷனுடைய முதல் கூட்டத்தை பரிசுத்த ஆவியானவர் இம்மட்டுமாய் பொறுப்படுத்த நடத்தினபடியினால் உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே பாடல் ஆராதனைகளை என் ஆண்டவர் பொறுப்படுத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். பாடல் பாடி ஆராதனை செய்த பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் வல்லமையாய் கரங்களில் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்படியே கர்த்தாவே ஹல்லேலூயா மேலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிற எல்லா தேவ ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சேஷமாய் இந்த நாளிலோ உம்முடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்ததாலே உம்முடைய மகனுக்காக குடும்பத்துக்காய் செய்கிற ஊழியர்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாளிலே நீரங்களை தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென் ஹல்லேலூயா. உடைய வாழ்க்கையில நீண்ட கால பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்பட, சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட ஹல்லேலூயா நாங்கள் செய்ய வேண்டிய 3 காரியங்களை குறித்து இந்த ராத்திரிகளோடு இடம்பெற்றீர்கள். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டார்கள், அவர்கள் பலியிட்டார்கள், அவர்கள் புறப்பட்டார்கள் என்கிற இந்த 3 காரியங்கள் முகாந்திரமாய் கர்த்தர்களோடு பேசினபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ராத்திரி வேளையிலேயும் உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே ஹல்லேலூயா ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரை கர்த்தர் விடுவிப்பீராக. என்னென்ன பிரச்சனையோடு, என்னென்ன வியாதியோடு, என்னென்ன கஷ்டங்களோடு, என்னென்ன நெருக்கங்களோடு, என்னென்ன சூழ்நிலைகளோடு உம்முடைய சமூகத்திலே வந்தார்களோ அதிலிருந்து பூரணமான விடுதலையை அவள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த 3 நாள் கன்வென்ஷன் முகாந்திரமாக
மூலமாய் கர்த்தர் அற்புத அடையாளங்களை நடப்பித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதற்காக ஆண்டவரே முழு ஆமென் ஹல்லேலூயா செயல்படுத்திக் கொண்டிருக்கிறதான ஆமென் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான ஆமென் தேவ பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்துள்ள எல்லா கூட்டங்களிலேயும் உம்முடைய நாமத்தை நீரே மகிமைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். மீட்பரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக வேண்டுகிறோம், ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சேவவும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord.